வெல்கம் டு விஎஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நான் உங்கள் கூட என்ன வீடியோ ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னுடைய ஸ்டைலில் நான் எப்படி மீன் குழம்பு வைப்பேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட செஞ்சு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மண்சட்டி எடுத்துக்கிட போகிறேன். மண்சட்டியில் வைக்கும்போது அந்த மீன் குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். அதனால் மண்சட்டி எடுத்துக்கிட போகிறேன். ஒரு 2 ஸ்பூன் அல்லது ஒரு 3 ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடான உடனேமும் ஒரு டீஸ்பூன் கடுகு, அதுக்கடுத்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிட்டு அது ரெண்டும் பொரிஞ்ச உடனேவும் ஒரு கைப்பிடி வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க. வெள்ளைப்பூடு நல்லா நிறம் சேஞ்ச் ஆகணும். அப்போது ஒரு 2 கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட்டு இன்னுமே நல்லா இந்த மீன் குழம்புக்கு எடுத்து கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த சின்ன வெங்காயம் நல்லா நிறம் சேஞ்ச் ஆகி வந்த உடனேமும் ஒரு 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இந்த தக்காளி நல்லா மசிய வெந்து வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மசிய வெந்து வந்திருக்கு தக்காளி. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா தக்காளி நல்லா மசிய வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வீட்டிலே அரைச்சி வச்சுருப்போம் பார்த்திங்களா குழம்பு மிளகாய் பொடி, அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து கடையில் வாங்கின பொடி தான். நான் எப்போவுமே சக்தி பிராண்டு தான் வாங்குவேன். அது ஒரு 2 ஸ்பூன் அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு புளி தண்ணியை கரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ உங்களுக்கு உப்பு, உரப்பு, புளிப்பு 3மே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத இந்த டயத்தில் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஃபுல்லாக வச்சு விட்ருங்க. அடுத்து சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுருங்க. இப்போ பார்த்திங்களா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்களா. இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு அப்படின்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ மீனை உள்ளே போட்டு சேர்த்துருங்க. இப்போ மீனை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுருங்க குழம்ப. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ஆச்சு, எடுத்து பார்த்தேன் இந்த மாதிரி கொதிச்சு இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டேன். இப்போ 5 நிமிஷம் கழிச்சோன்னே எடுத்து பார்த்தா நல்லா மீனும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை ஒரு கைப்பிடி போட்டு அந்த அப்படியே மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.